Hi students, நம்ம progress check பார்க்க போறோங்க. Chapter 1 Relations and Functions ஓடது class 10 சமச்சீர் syllabusல. So இப்போ progress checkல என்ன மாதிரி questions இருக்கு அதை நம்ம solve பண்ணலீங்களாங்களா? இப்போ first progress check set of questions வந்து for any two non-empty sets A and B, A cross B என்னன்னு சொல்லுவாங்க. A cross B is nothing but Cartesian product of A and B. இல்லைங்களா? So A cross B is Cartesian product of A and B. The first one order answer. Next, n of A cross B வந்து 20 னு கொடுத்திருக்காங்க. n of A வந்து 5. Then n of B is what? n of B என்ன வருங்க? It is nothing but n of A cross B divided by n of A. So n of A cross B வந்து உங்களுக்கு 20 divided by 5 which is equal to 4. So n of B வந்து உங்களுக்கு 4. Next, if A is equal to minus 1 comma 1 and B is equal to minus 1 comma 1, then geometrically describe the set of points of A cross B. இப்போ நம்ம A cross B வந்து உங்களுக்கு set of all ordered pairs உங்களுக்கு கிடைக்கும் இல்லைங்க, அது geometrically நம்ம கிராஃப்ல வந்து நம்ம plot பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபிகர் வருதுன்னு நம்ம சொல்லணும். பண்ணிடலாங்களா? இதை தனியாக எடுத்து திருப்பி போடலாம். So A is equal to minus 1 comma 1 and B is equal to minus 1 comma 1. Then geometrically describe the set of points of A cross B. So இப்போ முதல்ல நாம A cross B என்னன்னு எழுதிடலாங்க. Aவும் வந்து minus 1 comma 1, Bயும் வந்து same set of elements minus 1 comma 1. So A cross B வந்து எப்படி எழுதணும்? minus 1 இந்த எலிமெண்ட்டை வந்து Bல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட் கூடயும் நம்ம பேர் பண்ணோம். So minus 1 comma minus 1 அப்புறம் minus 1 comma 1. So minus 1 வந்து Bல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட் கூடயும் நம்ம பேர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 1. இப்போ 1 வந்து அதே மாதிரி B இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட் கூடயும் நம்ம பேர் பண்ணணும். ஸோ 1 comma minus 1 1 comma 1 இதோட A cross B முடிஞ்சுது. ஸோ 4 எலிமெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த 4 எலிமெண்ட்ஸையும் வந்து நாம் இப்போ கிராஃபில் பிளாட் பண்ணணும். இப்போ minus 1 comma minus 1. ஸோ minus 1 வந்து இங்கே இருக்கு, திருப்பி minus 1 இங்கே கீழே இருக்கு. ஸோ minus 1 comma minus 1 இது x coordinate. ஃபர்ஸ்ட் வந்து எப்பயுமே x coordinate, செகண்ட் வந்து y-ஓட coordinate. ஸோ இது x axis, இது y axis, இது நெகட்டிவ்னால y dash, இது வந்து x dash. ஓகேங்களா? ஸோ minus 1 comma 1 இங்கே வரும், minus 1 comma minus 1. சரிங்களா? minus 1 comma minus 1. நெக்ஸ்ட் minus 1 comma 1. minus 1 வந்து உங்களுக்கு இங்கே இருக்கு, எக்ஸோட வேல்யூ minus 1. அதே y-ஓட வேல்யூ வந்து plus 1. ஸோ plus 1 இங்கே மேலே போயிடும். இதுதான் minus 1 comma 1. நெக்ஸ்ட் 1 comma minus 1. ஸோ 1னா இங்கே வந்துடும், எக்ஸோட வேல்யூ 1. அப்புறம் minus 1னா கீழே, இதுதான் 1 comma minus 1. நெக்ஸ்ட் 1 comma 1. போத் xy ரெண்டுமே வந்து பாசிட்டிவ். ஸோ 1 1 1 comma 1. ஸோ இப்போ 4 பாயிண்ட் நம்ம பிளாட் பண்ணிட்டோம். இது சேர்த்தா உங்களுக்கு என்னங்க கிடைக்கும்? யூ வில் கெட் அ ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ ஜியாமெட்ரிக்கலாக நம்ம எப்போ ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா ஸ்கொயராக தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன? If A, comma B are the line segments given by the interval minus 4, comma 3 and minus 2, comma 3 respectively, represent the Cartesian product of A and B. So Aவையும் Bயையும் in terms of elements கொடுக்காம அவங்க இன்டர்வல்லா கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து இது முடிக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி இன்டர்வல்லா நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி லைன் செக்மெண்ட்ஸ் A and Bக்கு உங்களுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா அவங்களோட கேள்வி. நாம் பண்ணிடலாங்களா? If A and B are the line segments given by the interval minus 4, comma 3 and minus 2, comma 3 respectively, இதான் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா represent the Cartesian product of A and B. A, B ரெண்டுமே ஒரு லைன் செக்மெண்ட்.
ரெண்டுமே உங்களுக்கு லைன் செக்மெண்ட்ஸ். சரிங்களா? ஏயோட லைன் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கும். பியோட லைன் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு y ஆக்சிஸ். ஸோ ஏயோட இன்டர்வல் வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, -4, 3. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் எக்ஸ் டேஷ் ஒய் ஒய் டேஷ் நம்ம பிளாட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு 1 2 3 4 நெகட்டிவ் நம்பர்ஸ் -1 -2 -3 -4. சிமிலர்லி y ஆக்சிஸும் உங்களுக்கு 1 2 3 and y dash நெகட்டிவ் வந்து -1 -2 -3. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வச்சு நம்ம இன்டர்வல் நம்ம வந்து பிளாட் பண்ணிடலாம் வாங்க. ஸோ ஏயோட இன்டர்வல் வந்து -4, 3. ஸோ -4, 3 எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கும். சரிங்களா? அண்ட் பியோட இன்டர்வல் அது வந்து y ஆக்சிஸில் இருக்கும், அது வந்து -2, 3. ஸோ -2, 3. ஸோ இப்போ ஏயோட லைன் செக்மெண்ட் வந்து இது, பியோட லைன் செக்மெண்ட் வந்து இது. ஓகேங்களா? இப்போ நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்போம்? ஏல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் உங்களுக்கு பியில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸ் கூடயும் பேர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ -3 இந்த பாயிண்ட் எடுத்துட்டீங்கன்னா -3, 3 -3, 2 -3, 1. அது மட்டும் இல்லாமல் 2க்கும் 3க்கும் இடப்பட்டிருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பிளாட் ஆகும். ஸோ -3 will be paired with all the elements of B. Similarly, A இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் வந்து B இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ் கூடயும் பேர் ஆகும். அப்படி நீங்க பிளாட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹோல் ஏரியா வரும், இந்த ஏரியா ஃபுல்லாக வரும். சிமிலர்லி இங்கே இந்த ஏரியா வரும், இங்கே இந்த ஏரியா வரும். இது எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் மட்டும் வைக்கிறேன் பாருங்க. இந்த இடப்பட்டு இருக்கிற எல்லா ஏரியாவுமே வந்து உங்களுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி தான். இதில் ஒன்று நீங்கள் நோட் பண்ணோன்னா ஓப்பன் இன்டர்வலாக இருக்கங்காட்டி -4, 3 இந்த பாயிண்ட் வந்து இன்க்ளூட் ஆகாது. இன் பிட்வீன் இருக்கிற பாயிண்ட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகும். சிமிலர்லி இதுவுமே பியோட இன்டர்வலும் வந்து -2, 3 இருக்கங்காட்டி அதுவும் ஓப்பன் இன்டர்வல். ஸோ -2வும் 3யும் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகாது. ஸோ அவுட்லைன் போடும்போது இது இன்க்ளூட் பண்ணக்கூடாதுங்கிறதுனால நம்ம வந்து டாட்டட் லைன்ஸை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து இது ஜியாமெட்ரிக்கலாக எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்களா? ஸோ இப்போ இதுதாங்க கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி. இப்போ அவுட் சைடில் இருக்கிற இந்த இன்டர்வல் வந்து இன்க்ளூட் ஆகாதங்காட்டி இப்போ பார்த்தீங்கன்னா -4, 3 இந்த லைன் செக்மெண்ட்டை, இந்த கவரிங் ஏரியா வந்து நம்ம டாட்டட் லைன்ஸை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். சிமிலர்லி -2 to 3யும் நம்ம அதே மாதிரி நம்ம இங்கேயும் பார்த்தீங்கன்னா டாட்டட் லைன்ஸில் தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி. இந்த ஃபுல் ஏரியாவும் இதுக்குள்ளே இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் உங்களுக்கு வரும். அதுக்காக தான் நம்ம எப்படி லைன்ஸில் வந்து இது இன்க்ளூட் ஆகுதுன்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து இந்த 1 2 3 ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ப்ராக்ரஸ் செக் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் செட் ஆஃப் ப்ராக்ரஸ் செக் நம்ம போகலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் செட் ஆஃப் ப்ராக்ரஸ் செக் கொஷின்ஸ் வந்து இதாங்க. ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், ஆல் 1-to-1 ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆன்-டு ஃபங்க்ஷன்ஸ். அது நம்ம வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு சொல்லணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் 1-to-1 ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆன்-டு ஃபங்க்ஷன்ஸா. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம மேப்பிங் மூலியமாக ஈஸியாக சொல்லிடலாம். இப்போ ஏபின்னு 2 செட் எடுத்துக்கோங்க. ஏங்கிற செட்டு வந்து 1 2 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. பிங்கிற செட்டில் வந்து ஏபிசிங்கிற எலிமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ 1 வந்து ஏக்கு மேப் ஆகிருக்கு, 2 வந்து பிக்கு மேப் ஆகிருக்கு, 3 வந்து சிக்கு மேப் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து டிஸ்டன்ட் எலிமெண்ட்ஸ் இன் ஏ ஹேவ் டிஸ்டன்ட் இமேஜஸ். ஸோ இப்படிங்கும்போது இது 1-to-1. நெக்ஸ்ட்டு ஆன்-டு ஃபங்க்ஷனுங்கும் போது உங்களுக்கு என்னது, கோடொமைனும் ரேஞ்சும் சேமாக இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா கோடொமைனும் ஏபிசி, ரேஞ்சும் ஏபிசி. ஸோ இது ஆன்-டு ஃபங்க்ஷன். ஸோ 1-to-1 ஃபங்க்ஷன் வந்து ஆன்-டு ஃபங்க்ஷனாக இருக்கலாம். ஆனால் கொடுத்துருக்க கொஷின் என்னங்க, ஆல் 1-to-1 ஃபங்க்ஷன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பிங்கிற செட்டில் நம்ம டிங்கிற ஒரு எலிமெண்ட் நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது 1-to-1 ஃபங்க்ஷன் தான், ஆனால் ஆன்-டு ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ ஆல் 1-to-1 ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆன்-டு ஃபங்க்ஷன்ஸ்னால் ஃபால்ஸு. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து ஏபிசி, கோடொமைன் வந்து ஏபிசிடி, போத் ஆர் நாட் ஈக்குவல். ஸோ இந்த ஃபஸ்ட்
ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு என்னதுங்க, இட் இஸ் அ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாங்களா? There will be no one-to-one function from a to b when n of a is equal to 4 and n of b is equal to 3. So, அதே question இப்ப கீழே எடுத்து எழுதிருக்கேங்க. There will be no one-to-one function when from a to b when n of a is equal to 4 and n of b is equal to 3. n of a ங்கிறது number of elements in a வந்து உங்களுக்கு 4. a, b, c, d. சரிங்களா? அதே n of bங்கிற 3னா 3 எலிமெண்ட்ஸ். இப்படி இருக்கும்போது உங்களுக்கு 1-to-1 ஃபங்க்ஷன் ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா இங்க பார்த்தீங்கன்னா டொமைன்ல 4 எலிமெண்ட் இருக்கு, உங்களுக்கு கோ டொமைன்ல 3 எலிமெண்ட் இருக்கு. உங்களுக்கு 1-to-1 ஃபங்க்ஷன்னாலே டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட்ஸ் வந்து டிஸ்டிங்க்ட் இமேஜஸ்க்கு தான் மேப் ஆயிருக்கணும். இப்போ இங்க 4 எலிமெண்ட் வந்து கண்டிப்பா 3 எலிமெண்ட்டுக்கு மேப் ஆக முடியாது, ஏதோ ஒரு எலிமெண்ட் வந்து லெஃப்ட் ஆயிடும். ஸோ இந்த கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு ட்ரூவான ஸ்டேட்மெண்ட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி வேணா மேப் பண்ணலாம். இப்போ நான் டிக்கு மேப் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஒரு எலிமெண்ட்டுக்கு வந்து இமேஜ் வந்து கண்டிப்பாக இருக்காது. ஸோ 1-to-1 ஃபங்க்ஷன் வந்து ஃபார்ம் பண்ண முடியாது when n of a is equal to 4 and n of b is equal to 3. ஸோ இந்த கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் all on-to functions are one-to-one functions. So third question, all on-to functions are one-to-one ஃபங்க்ஷன்ஸான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துருக்கோம். ஏபிங்கிற 2 செட்டு, ஏல வந்து ஏபிசிடி எலிமெண்ட்ஸ் இருக்கு, பியில் 1, 2, 3 இருக்கு. இது வந்து ஒரு on-to ஃபங்க்ஷன் இல்லைங்களா? பிகாஸ் ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு கோடொமைன். But A is mapped to 1 and B is mapped to 1, C is mapped to 2 and D is mapped to 3. So it is an on-to function since the range is equal to codomain. ஆனா இது 1-to-1 ஃபங்க்ஷனா? 1-to-1 ஃபங்க்ஷன்னா டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட்ஸ்க்கு வந்து டிஸ்டிங்க்ட் இமேஜஸ் இருக்கணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஏக்கும் பிக்கும் சேம் இமேஜ் இருக்கு. ஸோ இதில் வந்து கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் ஆயிடுது. ஸோ ஆல் on-to ஃபங்க்ஷன்ஸா 1-to-1 ஃபங்க்ஷன்ஸா வரும்போது இட் இஸ் அ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் there will be no on-to function from a to b when n of a is equal to 4 and n of b is equal to 5. So அதே question தான் இப்போ கீழே எழுதிருக்கோங்க. Fourth question, there will be no on-to function from a to b when n of a is equal to 4 and n of b is equal to 5. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது டொமைனில், கோடொமைனில் வந்து 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இங்கே மேப்பிங் ஆகும்போது இங்கே ஏதாவது ஒரு எலிமெண்ட் வந்து லெஃப்ட் ஆகி தான் இருக்கும் இல்லைங்களா? இது வந்து ஒரு ஜென்ரல் ஃபேக்டர். ஸோ இங்கே சின்ஸ் 4 எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது, இங்கே 5 எலிமெண்ட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து on-to ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு இருக்கவே ஃபார்ம் பண்ணவே முடியாது. ஸோ கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஏ வந்து 1க்கு மேப் ஆகிருக்கு, பி வந்து 2க்கு மேப் ஆகிருக்கு, சி வந்து 2க்கு மேப் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம், இல்லை 3க்கு இப்போ மேப் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம், டி வந்து 4க்கு மேப் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு எலிமெண்ட் வந்து விட்டு தான் இருக்கும், ஒரு எலிமெண்ட்டோ இல்லை மோர் தென் 1 எலிமெண்ட் கூட விட்டு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கண்டிப்பாக கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ தான். பிகாஸ் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா there will be no on-to function from a to b when n of a is equal to 4 and n of b is equal to 5. So the given statement is a true statement. ஓகேங்களா, next, if f is a bijection from a to b then n of a is equal to n of b. So f is a bijection function na it is a 1-to-1 and on-to function. So அப்படி இருக்கும்போது n of a யும் n of b யும் ஈக்குவலான்னு கேட்குறாங்க. சரிங்களா? So fifth question, if f is a bijection from a to b then n of a is equal to n of b அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் வந்து பைஜெக்ஷன்னா 1-to-1 and on-to. 1-to-1 and on-to-நாலே கண்டிப்பாக 1-to-1 உங்களுக்கு என்னதுங்க, distinct elements will have distinct images and on-to-னா domain will be equal to range. அந்த மாதிரி இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு மேப்பிங் வந்து இந்த மாதிரி இருந்தால் மட்டுமே f வந்து பைஜெக்ஷனாகவும் இருக்க முடியும், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா n of a யும் n of b யும் சேமாகவும் இருக்க முடியும். ஸோ இதை கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1-to-1 and on-to. அந்த 1-to-1 and on-to இருந்துச்சுனாலே n of a யும் n of b யும் சேமாக தான் இருக்கும். இது ஒரு எக்ஸாம்பிள். சரிங்களா?
So it is a true statement. சரிங்களா? Next, if n of a is equal to n of b, அப்படியே vice versa, then f is a bijection from a to b ன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ n of aவும் n of bயும் சேமாக இருக்கும்போது f வந்து 1 to 1 and on to 1 இருக்குமான்னு கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், இந்த 6th கொஷின் திருப்பி எழுதியிருக்கோம். if n of a is equal to n of b, both are equal to 4 elements, சரிங்களா? then f is a bijection from a to b. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ f is a bijection னா இந்த கொடுத்துருக்க மேப்பிங் வந்து 1 to 1ஆகவும் இருக்கும், உங்களுக்கு on to ஆகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே 4 எலிமெண்ட்ஸு இப்படி உங்களுக்கு மேப்பிங் டைரக்டாக இருந்தாலோ டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட்ஸ்க்கு டிஸ்டிங்க்ட் இமேஜஸ் இருக்கும். ஸோ 1 to 1ஆக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் ஆன் டுவா இந்த ஃபங்க்ஷன் இப்போ மேப்பிங் பண்ணது ஆன் டு, பட் தேர் மைட் பி கேஸ் இப்போ 3 வந்து 6க்கு மேப் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க, 4ம் நம்ம 6க்கு மேப் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம் ஆன் டுவாக இருந்துச்சுன்னா. ஸோ கண்டிப்பாக இந்த எலிமெண்ட் வந்து உங்களுக்கு லெஃப்ட் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு range will not be equal to codomain. So the given statement, that is if n of a is equal to n of b ங்கும்போது bijection இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அதுதாங்க. vice versa வந்து it is a false statement. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 1ம் இருக்காது, on toவும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ if n of a is equal to n of b, then f is a bijection from a to b is a false statement. ஓகேங்களா? next, all constant functions are bijections. So 7th question வந்து பார்த்தீங்கன்னா all constant functions are bijections. bijection என்னதுங்க? 1 to 1 and on to 1 நீங்கள் செக் பண்ணணும் எல்லா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனும். ஸோ இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, it is a constant function since a, b, c, d are mapped to the element e. So it is a constant function. But whether it is 1 to 1, 1 to 1 ஏன்னா distinct elements க்கு distinct images வந்து இருக்கணும், அதே இங்கே false because எல்லா elements of domain ஓட image வந்து e. So it is not 1 to 1. So அதுலேயே வந்து all constant functions are not bijections, இல்லைங்களா? ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா on to இருக்கு, ஏன்னா since உங்களுக்கு ரேஞ்சும் கோடொமைனா உங்களுக்கு வந்து சேம் அண்ட் டொமைன் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் வந்து உங்களுக்கு ஒரு இமேஜ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த இமேஜ் வந்து ரேஞ்சும் வந்து உங்களுக்கு கோடொமைனுக்கு ஈக்குவலாக இருந்தால் அது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன், இல்லைங்களா? ஸோ இந்த கொடுத்துருக்க எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் 1 to 1 பட் இட் இஸ் ஆன் டு. பைஜெக்ஷனாக 1 to 1ஆகவும் இருக்கணும், ஆன் டுவாகவும் இருக்கணும். ஸோ இட் இஸ் அ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ ஆல் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் பைஜெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதோட இந்த செட் ஆஃப் ப்ராக்ரஸ் செக் கொஷின்ஸ் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் செட்டில் நம்ம அப்படியே போகலாங்களா? கமான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் செட் ஆஃப் ப்ராக்ரஸ் செக் கொஷின்ஸ் இதாங்க. லெட் a is equal to 1 2 3 4 and b is equal to a b c. Which of the following are relation from a to b? நெக்ஸ்ட் அதுக்கு ஒரு 3 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 1 2 3 whether it is a relation from a to b ன்னு நம்ம செக் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் which of the following are relations from b to a? ஸோ இந்த ரெண்டுதும் நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு முதல் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? a cross b கண்டுபிடிக்கணும். and relations are the subsets of the Cartesian product. ஸோ Cartesian product கண்டுபிடிச்சிட்டு இப்போ இந்த கொடுத்துருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் அதோட சப்செட்டாக இல்லையான்னு பார்க்கணும். சப்செட்டாக இருந்தால் ரிலேஷன், சப்செட்டாக இல்லைன்னா உங்களுக்கு இட் இஸ் நாட் அ ரிலேஷன். ஸோ நான் முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்? a cross b கண்டுபிடிக்கணும். ஸோ வாட் இஸ் a cross b? a இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் b இருக்கிற எல்லா எலிமெண்ட் கூட பேர் பண்ணணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 எடுத்தீங்கன்னா b இருக்கிற எல்லா எலிமெண்ட் கூடயும் நம்ம பேர் பண்ணணும். 1, a, 1, b and 1, c. நெக்ஸ்ட் அதே மாதிரி 2, 2, a, 2, b, 2, c. நெக்ஸ்ட் 3, 3, a, 3, b, 3, c. Next 4, 4, a, 4, b, 4, c. இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் a and b. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எடுத்துக்கோங்க. 1, b இருக்கான்னு பாருங்க. இருக்கு.
1, C இருக்கா இருக்கு. 3, A இருக்கா இருக்கு. 4, B இருக்கா இருக்கு. So கொடுத்திருக்கிற first question வந்து it is a relation. It is a relation from A to B. ஓகேங்களா? Next 1, A இருக்கா இருக்கு. B, 4 இருக்கா இல்ல. Because first வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா numbers தான் வருது. இங்க element இருக்கு. இங்க வந்து ஒரு alphabet இருக்கு. So அந்த மாதிரி நமக்கு A cross B ல இல்ல. So இது வந்து it is not an element of A cross B. So it is not a relation. Since B, 4 does not belongs to A cross B. ஓகேங்களா? Not a relation. Next 1, A இருக்கு. A, 1 இருக்கா? நீங்களே சொல்லுங்க. It is not there. So the given set is not a relation from A to B since A, 1 does not belongs to A cross B. So it is not a relation. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்க just பார்த்தோன்னே நீங்க சொல்லிடலாங்க. So next இங்க B cross A எழுதிடலாம். அப்பதான் இந்த set of questions நாம கண்டுபிடிக்க முடியும். So B cross A பார்த்தீங்கன்னா so first B எழுதணும். B கும்போது முதல்ல A எடுத்துக்கணும். A வந்து A இருக்கிற இந்த செட் A இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட் கூட நீங்க பேர் பண்ணணும். So A, 1, A, 2, A, 3, A, 4. Then B, B, 1, B, 2, B, 3, B, 4. Next C எடுத்துக்கோங்க. C, 1, C, 2, C, 3, C, 4. So இதுதான் B cross A. எழுதிட்டோம். இப்போ இது கொடுத்துருக்கிற 3 கொஸ்டின் இருக்கிற ஒவ்வொரு செட்டும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ சப்செட் ஆஃப் B cross A-வான்னு நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து C, A. C, Aங்கிறதுங்கும் போதே தப்பாயிரும். ஏன்னா இங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆல்பபெட் நெக்ஸ்ட் நம்பர் தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்டே உங்களுக்கு தப்பு. ஸோ the given set is not a relation since C, A does not belongs to B cross A. So it is not a relation. ஓகேங்களா? நெக்ஸ்ட் C, 1, C, 2, C, 3, C, 4. நாலு உங்களுக்கு எலிமெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்குதுங்க. So the given set is a subset of B cross A. So it is a relation. Next A, 4 இருக்கு. B, 3 இருக்கு. C, 2 இருக்கு. So again என்ன சொல்லலாம்? The given set is a subset of B cross A. So it is a relation. ஓகேங்களா? ஸோ இந்த கொடுத்துருக்க ப்ராக்ரஸ் செக் நம்ம முடிச்சிட்டோங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ராக்ரஸ் செக் போகலாங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் செட் ஆஃப் ப்ராக்ரஸ் செக் கொஷின்ஸ் பார்த்துடலாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஸ் ஆர் த சப்செட் ஆஃப் டேஷ், ஃபங்க்ஷன்ஸ் ஆர் த சப்செட் ஆஃப் டேஷ். இதை பார்த்தோன்னே சொல்லிடலாம். நீங்கள் சொல்லுங்க. ரிலேஷன்ஸ் ஆர் த சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் த சப்செட்ஸ் ஆஃப் relations. ஓகேங்களா? So first question answer, relations are the subset of Cartesian product and functions are the subset of relations. ஓகேங்களா? So இப்போ next true or false number சொல்லணும். All the elements of a relation should have images. எல்லா எலிமெண்ட்ஸ் டொமைன் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் உங்களுக்கு இமேஜஸ் இருக்கணுமா? ரிலேஷனாக இருக்கும் பட்சத்தில் இமேஜஸ் இருக்கணுமான்னு கேட்குறாங்க. அது உங்களுக்கு ட்ரூவா ஃபால்ஸா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஸோ இது வந்து இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ரிலேஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னா A 1க்கு மேப் ஆயிருக்கு, B 2க்கு மேப் ஆயிருக்கு, C வந்து 3, 4 2 இமேஜ் உங்களுக்கு இருக்குது. ரிலேஷன்ஸில் எப்படி வேணால் இருக்கலாம், ஃபங்க்ஷன்ஸில் தான் வந்து உங்களுக்கு யூனிக் இமேஜஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா
டொமைனில் ஒரு எலிமெண்ட் உங்களுக்கு விட்டுருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ all the elements of a relation should have images அப்படிங்கிறது வந்து it is a false statement. Because சில elements நீங்கள் வெட்டலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? So all the elements of a relation should have images na it is a false statement இல்லைங்களா? Next question, all the elements of a function should have images. So இப்போ பார்த்தீங்கன்னா சேம் அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். ஃபங்க்ஷன்னா உங்களுக்கு மெயின் ரூலே வந்து டொமைன் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் உங்களுக்கு யூனிக்கான ஒரு இமேஜ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ ஆல் த எலிமெண்ட்ஸ் it need to have the images, not need, it should have an image. ஓகேங்களா? ஸோ all the elements of a function should have an imageங்கிறது it is a true statement. ஓகேங்களா? ஸோ இப்போ fourth question, true or false இதுவும். If R from A to B is a relation, so கொடுத்திருக்கிற mapping வந்து relation, then the domain of R is equal to A. So domain உங்களுக்கு அந்த set A சேமான்னு கேட்குறாங்க. So R is a relation from A to B. ஓகேங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா A வந்து 1க்கு மேப் ஆயிருக்கு, B வந்து 2க்கு மேப் ஆயிருக்கு. இங்கே Cக்கும் Dக்கும் உங்களுக்கு இமேஜ் கிடையாது. Since it is a relation. Relation வந்து it is a subset of Cartesian product. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எல்லா எலிமெண்ட்ஸ் டொமைனில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் உங்களுக்கு மேப் ஆயிருக்குன்னு அவசியமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக டொமைன் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இங்கே இருக்குன்னா ஏபி. ஓகேங்களா? ஏல இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசிடி. ஸோ டொமைன் ஆஃப் ஆர் is not equal to A. சரிங்களா? ஸோ இந்த கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸு. ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, if R from A to B is a relation, then domain of Rம் Aவும் சேமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இப்போ தான் நாங்கள் பார்த்தோம், it is a false statement. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, if f is a function from n to n is defined by f of x is equal to x square, then the image of 1 and 2 are what? What is the image of 1? இப்போ x ஓட வேல்யூ 1 இருந்துச்சுன்னா x square அதான் இமேஜ். இமேஜோட என்னவா இருக்கும்? 1. நெக்ஸ்ட் x ஓட வேல்யூ 2 இருந்துச்சுன்னா அதோட இமேஜ் வந்து 4 இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 1 and 4. ஓகேங்களா? ஸோ இமேஜ் ஆஃப் 1 will be, so f of 1 will be 1 square, so 1. Next, image of 2 will be f of 2 is equal to 2 square, which is equal to 4. Okay, so if f from 1 to n is defined by f of x is equal to x square, the image of 1 and 2 are 1 and 4. சரிங்களா? Next question, what is the difference between relation and function? Difference என்னது? நீங்கள் ஜென்ரலாக என்னன்னே நம்ம சொல்லிடலாம். Relation வந்து it is a subset of Cartesian product. Function is nothing but a special relation. அவ்வளோதான். அதான் மெயின் டிஃப்ரென்ஸ். அதை எழுதிடலாங்களா? ஸோ மெயின் டிஃப்ரென்ஸ் எழுதிட்டோங்க. Relation is a subset of Cartesian product, whereas function is a subset of relation. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், let A and B be two non-empty finite sets. Then which one among the following two collection is large? The number of relations from A to B இல்ல the number of functions between A to B. உங்களுக்கு ஃபங்க்ஷனே வந்து it is a subset of relation. So கண்டிப்பா the number of relations between A and B it is larger when compared to the number of functions between A and B. ஓகேங்களா? அதை எழுதிடலாமா? So the number of relations between A and B is larger than the number of functions between A and B. So the given set of questions 1 to 7 in the progress check la irukradhu nama complete பண்ணிட்டோங்க. So next progress check நம்ம போலாம். So இப்போ next set of progress check questions இதாங்க. என்னன்னா, state your answer for the following questions by selecting the correct option. First one, composition of functions is commutative. So composition of function வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ f dot g வந்து equal to g dot f ஆன்னு கேட்குறாங்க.
இது வந்து எப்பயுமே வந்து ஃபால்ஸ்னு சொல்ல முடியாது, எப்பயுமே ட்ரூன்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் வந்து இட் வில் பி ட்ரூ. ஓகேங்களா? ஸோ மேஜர் கேசஸில் வந்து இட் வில் பி நாட் ஈக்குவல் டு தான். பட் சம் கேசஸில் வந்து f dot g will be equal to g dot f. So sometimes it will be true. Next வந்து பார்த்தீங்கன்னா composition of functions is associative one கேட்குறாங்க. That is f dot g dot h will be equal to f dot g dot h always அப்படின்னு கேட்குறாங்க. Yes, always f dot g dot h is equal to f dot g dot h. It is true. So always it is true. ஓகேங்களா? ஸோ இது வந்து sometimes true, இது வந்து always true. ஸோ next set of progress check questions போலாங்களா? இது முடிச்சிட்டோம். Is a constant function a linear function? Next வந்து பார்த்தீங்கன்னா is a constant function a linear function? Of course it is a linear function because constant function உங்களுக்கு எப்படி இருக்கும்னா f of x is equal to c இந்த ஃபார்மேட்டில் இருக்கும் இல்லைங்களா? எஸ், லீனியர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குங்க? f of x is equal to mx plus b or c எப்படி வேணால் இருக்கலாங்க. ஸோ இங்கே வந்து இங்கே இருக்க இந்த வேரியண்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா m வந்து 0 ஆயிரும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் உங்களுக்கு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் வந்து லீனியர் ஃபங்க்ஷனாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஓகேங்களா? அண்ட் ஒன் மோர் திங் என்ன உங்களுக்கு தெரியணும்னா ரெண்டு ஃபங்க்ஷனுமே உங்களுக்கு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்கும். ஸோ அதனாலையுமே இட் இஸ் ட்ரூன்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் இஸ் குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன் அ ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன் உங்களுக்கு உங்களுக்கு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும்னா ஸோ குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷனோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் இதுதாங்க. இது வந்து உங்களுக்கு ஒன் டு ஒன்னான்னு கேட்குறாங்க. ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன்னாலே உங்களுக்கு ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் வச்சே நம்ம சொல்லிடலாம் இல்லைங்களா? இப்போ ஹரிசாண்டலாக நம்ம இங்கே ஒரு லைன் வரைஞ்சோன்னா இங்கே ரெண்டு இடத்துல இன்டர்செக்ட் ஆகிருக்கு. இப்போ ஒரே ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா அது ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். மோர் தென் ஒன் பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா இட் இஸ் நாட் அ ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ இஸ் குவாட்ராட்டிக் அ ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன்? கண்டிப்பாக கிடையாது. ஓகேங்களா? இஸ் கியூபிக் ஃபங்க்ஷன் அ ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன்? கியூபிக் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிங்கன்னா இது ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும்தான் இன்டர்செக்ட் ஆகும். ஸோ ஆப்வியஸ்லி கியூபிக் ஃபங்க்ஷன் இஸ் அ ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். ஸோ இட் இஸ் அ ட்ரூ ஃபங்க்ஷன், ட்ரூ ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் இஸ் ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் அ பைஜெக்ஷன். பைஜெக்ஷன்னா உங்களுக்கு ஒன் டு ஒன்னாகவும் இருக்கணும், ஆன் டூவாகவும் இருக்கணும். ஓகேங்களா? இட் நீட் டு பி போத் ஒன் டு ஒன் அண்ட் ஆன் டு. ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்ட்னா உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/x ஃபார்மில் இருக்கும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா வெதர் ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் இஸ் அ பைஜெக்ஷன் ஃபங்க்ஷன். ஸோ வெதர் இட் இஸ் ஒன் டு ஒன் அண்ட் ஆன் டு. ஸோ கண்டிப்பாக டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட்ஸ்க்கு ஒரு டிஸ்டிங்க்ட் இமேஜஸ் இருக்கும். ஸோ ஒன் டு ஒன்னாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரேஞ்சும் இட் வில் பி ஈக்குவல் டு கோடொமைன் சின்ஸ் எக்ஸ் இஸ் மேப் டு இட் இன் த ஃபார்ம் ஆஃப் 1/x. ஸோ ரேஞ்சும் கோடொமைனும் உங்களுக்கு சேமாக தான் இருக்கும், சிமிலராக தான் இருக்கும். ஸோ இட் இஸ் அன் ஆன் டு ஒன் ஃபங்க்ஷன் ஆல்சோ. ஸோ ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் இஸ் அ பைஜெக்ஷனுங்கும் போது இட் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி இட் இஸ் அ true statement. ஓகேங்களா? it is true. Next, if f from a to b is a constant function, then the range of f will be have how many elements? So constant function na உங்களுக்கு டொமைன்ல எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு மேப்பிங் வந்து ஒரே ஒரு எலிமெண்ட் கூட தான் மேப் ஆயிருக்கும். So it will have one element. That's all. So இந்த set of progress check questions முடிச்சிட்டோங்க. இதோட இந்த சாப்டர் இருக்க எல்லா progress check questionஸும் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். நீங்கள் எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.